சீசன் 3 நல்ல விஷயங்க. நல்ல விஷயம். அருமையான விஷயம். சேர்க்க போறாங்க. அருமையான விஷயம். எனக்கு இந்த வாட்டர் மிலன் உள்ள வந்தா கண்டிப்பா அதை பார்க்க மாட்டேன். பார்க்காத ஷோ பார்க்க மாட்டேன். அடுத்து வர வச்சிருவேன். வாட்டர் மிலன் ரம்யா ஜோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சம்பளம் வாங்காத ஆர்டிஸ்ட் ஆயிட்டா நினைக்கிறேன் ஜோ ப்ரோ. ஒரு இதுக்கு அதாவது இது வரைக்கும் அவங்க கால் வச்ச எந்த ஷோவும் உருப்படல. ரோடி ஷோ மட்டும் தான் இருந்துச்சு. அதையும் முடிச்சு விடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. லைனா பெருசா இருக்கு. குக்கு கோமாளில வாட்டர் மிலனு, இதுல வந்து ஜோடில வந்து பார்வதியும் குக்கு கோமாளில வாட்டர் மிலன்லாம் கிடையாது ராஜா. அதெல்லாம் மறந்துடுங்க. ஜோப்ரோ உங்களுக்கு உள்ள யாராச்சும் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ பாரு போன சர்வைவர் க்ளோஸ், குக் வித் கோமாளி முடிஞ்சு, இப்போ பிபியும் முடிஞ்சு, வேற எதையும் போட்டு சேனலே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சொல்லலாம்ல. தெரிஞ்சவங்க குட் பாயே போட்டு போயிட்டாரு. இது வரைக்கும் மனுஷன் குட் பாய்னு ஒரு வார்த்தையை போட்டதே கிடையாது. ஆள விடுங்கடா சாமின்னு குட் பாய் போட்டு போயிட்டாப்ல. அந்த மனுஷனை போட்டு பாடா படுத்து எடுத்துட்டானுங்க ஜோப்ரோ. பாவமா இருக்கு. எனக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட நான் படிச்சேன்டா. டேய் ஐ அம் ஒன்லி ஸ்கிரிப்டர்ரா. நீ நம்புங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தடவை அவர் வந்து the universe is testing my patience ன்னு போட்டிருந்தாரு. எனக்கு அவர் ரிவீல் பண்றது தப்புன்னு தோணுது. அது இன்ஸ்டாகிராம் ஐடி கண்டுபிடிச்சு போய் அவருக்கு டிஎம் பண்ணிட்டு இவனை பாரு அப்படி பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு சப்போர்ட் பண்றாரு. அவரெல்லாம் ரிவீல் பண்ணல ஒபிட்டோ, நாங்களா தான் கண்டுபிடிச்சதுதான். இல்ல இது ஒரு நிமிஷம் சீசன் 6 அப்புறமா அசீம் அவர் ஒரு ஸ்டேஜ் அவார்டு கொடுக்கப்ப இன்ஸ்டாகிராம் ஐடி கண்டுபிடிச்சு ஓகே ஓகே அசீம் கூட போஸ்ட் போட்டிருந்தா அசீம் கூட போஸ்டர் போட்டு எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருந்தாரு. வேற அவார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் விஆர் மால் வந்திருந்தாங்க. ஏதோ மூவி பண்றாங்கன்னு சொல்லிட்டு போன வருஷம் நினைக்கிறேன். பிபின்னு போட்டிருந்தாங்களா என்ன? அப்படி இல்ல, சும்மா போட்டிருந்தது. அடிக்கடி மீட் பண்ணுவேன். சாஷோ, அசீம் எல்லாருமே நாங்க எப்பவுமே ஒரு சாட்டர்டே மீட் பண்ணுவோம் யதார்த்தமா. அசீம் இல்லது சாஷோக்கு தப்பாட்டுக்காங்க. ஹார்ட் போட்டேன், அது வந்து ஹார்ட் போட்டேன், அது சாஷோக்கு. அசீம்க்கு இல்ல. அவருக்கு நான் ஹார்ட் கொடுத்தேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. இல்ல அந்த வாய்ஸ் ஒரு மேஜிக் இருக்குங்க. நம்ம என்ன ஜோ அதே வேர்ட் சொல்ல வந்தேன் ஜோ. எக்ஸாக்ட் வேர்ட் அந்த வாய்ஸ்ல ஒரு மேஜிக்னு சொல்ல வர நீங்க அதே வேர்ட் சொல்றீங்க. அப்பா நீங்க சொன்னீங்க, நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். சரியா? பொறுக்கி பசங்க எல்லாம் பிடிக்குமே, எதுக்குங்களா அனுமதி பிடிக்காம போச்சு? அதனால சாஷோ பிடிச்சிருக்கு. இல்ல புரியல. காஸ்கோ வாட் டு யூ மீன்? அதனால எனக்கு சாஷோ பிடிச்சா? அல்ல ஜோ ப்ரோ, இவங்க வந்து பொறுக்கி பசங்கன்னு வச்சிருக்கிற இது பத்தி சொல்றேன். அவங்க எல்லாம் இப்படிதான் எல்லாரையும் சொல்லுவாங்க. எல்லா பசங்களையும் பொறுக்கின்னு தான் சொல்லுவாங்க ப்ரோ. அதுக்காக சொன்னேன். சாஷோ அப்படி கிடையாது. அவர் என் இதே திருடு. அவரோட வாய்ஸ் பிடிக்கல சொல்லுங்க. அவனும் அப்படிதான் நான் கேமே. அது அறம் வெல்லம் குரூப்ல இருந்தாங்க, அதனால பிடிக்கல. நாங்க விக்ரமன் சாருங்க. பாத்தீங்களா, எங்க விக்ரம் படம் நடிச்சு வந்திருக்கு. ஆமா, டீசர் வந்திருக்கு. அப்படியா? என்ன படம்? என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இது கூட தெரியாம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஜோ ப்ரோ கேளுங்க, அவரு இது முடிச்சு நான் வந்து பேசி கொடுப்பாரு. ஆக்சுவலா சீசன் 6 முடிச்சு நல்லா பொறுப்பா பேசுவாரு, புரட்சியா பேசுவாரு, பேட்டி கொடுப்பாரு. வெயிட் பண்றதுனா அவரு 2 காலையும் 2 கலர் ஷூவை போட்டு ஒரு டான்ஸ போட்டா இருப்பாருங்க. அதோட அன்ஃபாலோ பண்ணி பிளாக் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். அதோட முடிஞ்சு டெலிட் பண்ணிட்டாரு அந்த டான்ஸ. இந்த கொடுமை வேற நான் அவாய்ட் பண்ணிருக்கேன். அப்ப நல்ல அடுத்த சீசன்ல அமித் தான் வாய்ஸ் கொடுப்பாரான்னு நினைக்கிறேன். சாஷு இதோட ரிட்டையர்மென்ட். நிறைய பேர் ரிட்டையர்மென்ட் பண்றாங்க இந்த சீசன்ல. அமித் போடுவாங்க. பார்க்க மாட்டேன். அமித் வேற தேவையே இல்ல. ஐயோ வேண்டாம் எனக்கு. ஜோப்ரோ ரிட்டையர்மென்ட் பண்றல, எல்லாரும் ரிட்டையர்மென்ட் கொடுக்குறாங்க இந்த சீசன். இல்ல புரியல. ஆமா, இது ஒரு பெரிய கலெக்டர் ஜாப். இது நாங்க ரிட்டையர் வேற பண்ணிட்டு போனோம். ஜோப்ரோ உங்களோட அரசியல் ஸ்டாண்டும் உங்க டிபில இருக்க உங்களோட அரசியல் ஸ்டாண்டும் ஒண்ணா ஜோப்ரோ? ஜஸ்ட் ஆஸ்கிங். நை பேட்டா அவங்க கவர்னரா இருக்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட அவார்டு ஈவென்ட், அது பெஸ்ட் ஈவென்ட் மேனேஜருக்காக கொடுத்த அவார்டு. அது மோஸ்ட் பவர்ஃபுல் மென் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டாண்ட் அது ஒண்ணும் கிடையாது. சூப்பர் ப்ரோ. ஜோப்ரோ ஒரு நிமிஷம் டிபி பார்த்து கேட்டியே, கவர் டிபி பார்த்து கேட்டீங்களா?
அதுவும் ஒண்ணுதான். அது ஆக்சுவலா கவர் டிபி பாக்கலையே, அந்த அந்த அவார்டு அவங்க வாங்கும்போது யாருன்னே தெரியல. அந்த அவார்டு வாங்கும்போது என்கிட்ட ஒரு ஜூஹி வீடியோ இருக்கு. சாவ்லா தெரியலையா? ஓ, அதுவா? யாருங்க? ஜூஹி நீதா அம்பானி. சாவ்லாங்க. நீ- நீதா அம்பானியா? இளையராஜா? அந்த ஜூஹி மாதிரிதான் சாவ்லா நான் இருக்கு ஜோ சொல்லல. ப்ரோ. அந்த மாதிரிதான் இருக்கு பாக்குறப்ப சத்தியமா. இல்ல அது ஜூஹி சாவ்லா. ஜூஹி சாவ்லா ஓ அது மீட்டோ. அட நான் பாவி. யார நினைச்சேன்னு அவரு தெரிஞ்சுதான் நான் எனக்கு நான் யோசிக்கிறேன். மனிஷா என் கோயராலா வயசுன்னு இல்ல நினைச்சேன். நினைச்சேன். நான் யோசிக்கிறேன் எது? ஜூஹி சாவ்லா மனிஷா எந்த பார்ட்டியோட கொய்ராலாவா? சேர்ந்தவங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. மனி- ஒபிட்டோ கேட்டதும். மனிஷா நானும் கோயராலா அதான் நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இருக்கேன். நீதா அம்பானி நினைச்சு நான் நினைச்சேன் நீதா அந்த அம்பானி நினைச்சு ஸ்டாண்ட்ல என்ன கோர்த்து விட்டேன். ஸ்டாண்டர்டான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உயிரே ஜூஹி சாவ்லா என்ன ஸ்டாண்டா இருந்தா உங்களுக்கு என்ன என்ன சாதி ஜோ ப்ரோ. நான் தப்பா சென்டர் ஸ்டாண்ட் இல்லையே. நான் தான் சொல்றேன்ல, இந்த இந்த ஜூஹி சாவ்லா போட்டோ பார்த்துட்டு அடுத்த வாட்டி கேகேஆர் வின் பண்ணுச்சுன்னா கப்புக்கு ஜோ தான் பிஆர் பண்ணாருன்னுவாங்க. ஒரே ஒரு பர்த்டே பிக்சர் சோலி முடிஞ்சது. இல்ல அதெல்லாம் எதுக்கு? இப்போ இன்னும் சூப்பர் அருமை பிக்சர் இருக்கு அந்த பர்த்டே எடுத்தது. அது அப்ப போஸ்ட் பண்ணல, இப்ப போடணும்னு நினைச்சிட்டு நான் மறந்துட்டேன். நாளைக்கு காலைல ஓபன் பண்ண உடனே போட்டுருவோம் அந்த போட்டோவை. ஜோ இன்னும் ப்ரோ ஒரு கதறம். question. மான்ஸ்டர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த கமெண்ட்ல அந்த பிக்சர் போட்டிருக்கேன். பிபி நம்ம பிபி வந்து மத்த லாங்குவேஜ் பிபியோட காம்படிஷன் பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சா பார்த்தா சீரியல் கூட காம்படிஷன் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல மேடி ப்ரோ, இதுதான் பெரிய ஷோ. அப்படி இல்ல அது. அப்படி இல்ல அது. அது வந்து டிவி சீரியல்ஸ்க்கு தான் மவுஸ் அதிகம். டெலிவிஷன் வைஸ் நான் மத்த பிபிக்கு ஓகே தான். ஓகே நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், தமிழ்ல வந்து பெரிய ஷோ அந்தந்த லாங்குவேஜ்ல பெரிய ஷோ வந்து பிக் பாஸா தான் இருக்கும். ஏன்னா அந்த பட்ஜெட் அந்த இல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் இப்படிதான் மேடி ப்ரோ. எல்லா லாங்குவேஜ்லயும் சீரியல்ஸ் தான் அதிகமா வரும். அதை விட பிக் பாஸ் கம்மி தான். பட் 7.6 வந்து ஜாஸ்தி தான் ப்ரோ. இவன் போட்டதுல எல்லாம் 5, 4, 3 இருந்தது. இப்போதான் 7.6 வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல மான்ஸ்டர். ஆமா இந்த வீக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரொம்பவே. ஆனா இத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பெர்செப்ஷன் இருக்குல்ல எல்லாருக்குமே. எனக்கு கூட இது பார்க்க ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. லைக் ஷோ இருக்கிறதுல பெரிய ஷோ வந்து பிக் பாஸ் தான்ன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அது பட்ஜெட் வைஸ் பெருசு ப்ரோ. ஆனா ரேட்டிங் வந்து கொஞ்சம் கம்மி தான். எல்லா ஊர்லயும் அப்படிதான். ஒருவேளை இது டிவி மட்டும் வச்சு கரெக்ட். ஆமா டிவி மட்டும். இந்த இந்த பாட்டிங்க தான் ப்ரோ இது பாத்துட்டு உட்காந்துருக்கோம் சீரியல். இப்ப இந்த இவனுங்க மான்சர் மாதிரி இருக்க பாலுங்க எல்லாமே பாத்துட்டு இருக்கானுங்க ப்ரோ. அப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்றேன் அப்ப டிஆர்பி அங்கதானே ஏறும்னு சொல்றேன். நான் சொல்லட்டுமா? தமிழை விட கன்னடா சூப்பரா போய்கிட்டு இருக்கு. கன்னடா சூப்பரா பண்றானுங்க. எல்லா ஓரளவுக்கு டாஸ்க்கும் ஓரளவுக்கு ஓகே தான். வீக்கெண்ட் ஷோவும் சூப்பரா பண்றாரு சுதீப். தென் ஃபைனல சூப்பரா பண்ணாங்க. அவங்க அந்த 3 பேருக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. பாக்ஸை கட் பண்ணிட்டு புதுசா இன்னோவேட்டிவா பண்றாங்க. ஆமா அங்க வந்து 50, 25, 15 அப்படி ஒவ்வொரு பொசிஷனுக்கும் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. சபரி கொடுத்திருக்கலாம்ல. தண்டமா தானே எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கே கொடுக்கறதுக்கு சபரிக்கு அந்த காராச்சு கொடுத்திருக்கலாம். இல்ல எல்லா சீசன் மேடி ரன்னருக்கு கொடுக்கவே மாட்டாங்க. விக்ரம் எனக்கு கலர்ஸ் மாறி போயிடலாம். கௌரவம் அவங்களே சூப்பரா மாடி. அதுக்கு சபரி ஏதாவது பண்ணிருக்கணும் மாடி. இல்ல நான் ஒரு நிமிஷம் சபரி கொடுக்கணும்னு நான் இது பண்ணல. நான் செகண்ட் பிரைஸ் கொடுக்கலாம்ன்றதான் என்னோட ஆர்குமெண்ட். அப்படின்னு பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் பிரைஸே கொடுக்க வேணாம்ன்றேன். ஆனா இந்த வருஷம் டிராஃபி பரவாயில்ல. போன வருஷத்தோட நல்லா இருந்தது டிராஃபி. அல்மத்த கக்க ஆரம்பிச்சிட்டீங்க. போன வருஷம் எங்க அண்ணனுக்கு இது கொடுத்துட்டாங்க கல்லுல. நல்லாதான் இருந்தது. அண்ணனா நல்லாதான் இருந்துச்சு. அவனுக்கு 26 வயசு தான் ஆகுது. அண்ணன் ஒரு மரியாதைக்கு சொல்றதுதான். போன வருஷம் பிரைஸையும் குறைச்சிட்டாங்க. 40 lakhs தான். இந்த வருஷம் திவ்யாக்கு ஜாக்பாட். பட் ஆனா கானாவனத்து லைவ்ல பேசும்போது அவர் 32 லட்சம் தான் சொல்லுவாரு. அது என்ன கார்டு மட்டும் அதே மாதிரி கொடுப்பாங்களா இல்ல ஒரிஜினல் பிரைஸ் மணி 50 lakhs தானா? கானாவனத் லைவ்ல இருங்க, இப்ப சிஏ வருவாங்க. இப்ப வெயிட் பண்ணுங்க. அர்ச்சனாக்கு மிஸ் அலைன்ட் வாங்க. மிஸ் அலைன்ட் பூர்ணிமா 70 lakhs சொல்லுங்க. இப்போ 50 lakhsல எவ்வளவு காசு வரும்னு சொல்லுங்க. டாக்ஸ் எல்லாம் போயிட்டு சொல்லுங்க எவ்வளவு வரும்னு. 50 lakhs ஆக்சுவலி எது சொல்றீங்க? டோட்டலா உங்களுக்கு வர்றதா? 50 lakhs பிரைஸ் மணி வருதுல, அதுல எவ்வளவு வரும்? பிரைஸ் மணி வந்து
பிரைஸ் மணி 30% மொத்தமா போயிடும். அது வந்து இவங்க டெய்லின்றதுக்கு வந்து ஸ்லாப் ரேட் படி போகும். ஓ அது வந்து இதுவா சேலரி கணக்காது? சேலரி கணக்குது. அதுவும் 30% தான் இப்போ. அது 30 வருமா? இல்ல அவங்க அது எவ்வளவு 30 தானே? சேலரியோ ஏன்னா அதுக்கேத்த ஆ, மாதிரி இல்ல அது ஓகே ஓகே ஒவ்வொருத்தருக்கு ஏத்த ஓகே மாதிரி. 12-15 லேக்ஸ்னா அப்போ போகாது. கரெக்ட் கரெக்ட். கரெக்ட் ஓகே கரெக்ட். ஆமா ஓகே அப்ப ஓகே. காருக்கு காருக்கும் தான் டாக்ஸ். கார் ஆமா கிடையாதுல்ல. என்னடா டாக்ஸ் டீடைலா இல்ல மட்டும் அவங்க சொல்றீங்க? பே காருக்கும் தான். பண்ணணும். அப்பா 30% டிடிஎஸ் மொத்தம். அவங்க சேலரி பிளஸ் இதுவா ப்ரோ இந்த பட்டி இல்ல பாயிண்ட் சேலரிக்கு இல்ல என்டர்டைன்மெண்ட் சேலரி டாக்ஸ் அது மட்டும் தனி 30%. கால்குலேஷன் வரும். சேலரி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் மட்டும் 30%. அதாம்மா கிஃப்ட் இதுல இது எல்லாமே கிஃப்ட் மணின்னு கன்சிடர் கொண்டு வந்துருவாங்க. அதான் என்டர்டைன்மெண்ட்ல கொண்டு வந்துருவாங்க ஜோ ப்ரோ. என்டர்டைன்மெண்ட்ல கொண்டு வந்து கிஃப்டா கொடுத்து அது 30% டாக்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆமா அது மட்டும் ஸ்பான்சர்ஸ் இல்ல திருப்பி பே வந்துரும் பண்ணி ராஜா. அது டிடிஎஸ் தான், நீ கிளைம் அந்த பண்ணிக்கலாம். டிடிஎஸ் திரும்பி வந்துடும், கிளைம் பண்ணிக்கலாம். ஆமா ஸ்பான்சர்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். ஸ்பான்சர்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்களா? நான் இதை ஆக்சுவலி போட்டு வச்சிருந்தேன், நீ யாரும் மேக்கர்ஸ் பார்க்கல போல. நான் ப்ரோ பார்த்தேன். பணப்பெட்டிக்கும் பிரைஸ்க்கும் சம்மந்தம் இல்லையா? 50 வந்து சம்மந்தமே இல்ல, போகாதா? சம்மந்தமே இல்ல மேடி. வந்தமே இல்ல இந்த வாட்டி. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச சீசன் 7ல சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா கானா வினோத தான் வின் பண்ண வேண்டியது நியாயப்படி. ஒரு ராங் மூவ் தப்பா போயிடுச்சு. ராங் மூவ் இல்ல, அதாவது என்ன தலையில எழுதியிருக்கோ அதான் நடக்கும். கரெக்ட். யாருனாலும் எதையுமே மாத்த முடியாது. ஃபுல் கேமே மாறிடுச்சு. அப்படியே இல்ல, நம்ம நீங்க இவர் டாப் 5 வந்திருந்தாலே ஒரு ஒரு பெரிய திருவிழாவா இருந்திருக்கும். இவர் வந்திருந்தா, இவர் ஃபைனலுக்கு வந்திருந்த அந்த அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபினால் ஸ்டேஜ் வந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். நிறைய மிஸ் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு இதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போடுச்சு, அது வேற விஷயம். பட் இந்த உயிரே போன மாதிரி இருக்கு. வெறும் அவங்க 4 பேர் வந்து நிக்கிறாங்க, எதுக்கு நிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அது மாதிரி ஒன்றும் இல்லாம அப்படி இருக்கு. இவருன்னா ராஜா ப்ரோ வந்திருந்தா குட்டி ஒரு மாதிரி குட்டி இருந்திருக்கும். பேசுறது பொம்மை மாதிரி கேக்குறீங்களா? நிக்கிறாங்க ராஜுமா. ஒரு இமோஷன் இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல. ஆமா, ஒரு கல்லு மாதிரி நிக்கிறானுங்க 4 பேரும். ராஜா அதுதான் ப்ரோ ஸ்பீச் குட்டி எல்லாம் ஸ்பீச் கேட்டீங்களா? கேட்டீங்களா? நான் மேனி சொன்னது. ஒரு நிமிஷம் ராஜா ப்ரோ குட்டி ஸ்பீச் கேட்டு ஒரு நிமிஷம். ராஜா ப்ரோ குட்டி ஸ்பீச் கேட்டீங்களா நீங்க நேற்று ஸ்டேஜ்ல? குட்டி கிருஷ்ணன் குட்டியோட ஸ்பீச் கேட்டீங்களா நேற்று? அவர் சொல்லியிருப்பாரு. அவர் கிருஷ்ணன் சொல்லியிருப்பாரு. குட்டியா? ஓகே ஆமா, ஓகே. அவர் சேனல் என்ன அவரு என்ன சொல்லியிருப்பாரு. சொன்னாரு? இந்த ஒபிட்டோ இருக்காருல்ல, நேத்து ஒண்ணு பேசிட்டு இருப்போம், திரும்பி சேனல் இழுத்துட்டு வருவாரு. இல்லங்க இன்னைக்கு நம்ம ஒண்ணு பேசிட்டு இருப்போம், திரும்பி சேனல் அது இழுத்துட்டு வருவாரு. குட்டி பேசுறதுலாம் யாருங்க பாப்பாங்க? அது இல்லங்க. எங்கங்க குட்டி கிட்ட எல்லாம் எப்ப இல்ல பார்த்தாலும் இல்ல குட்டி பேசுனா இல்ல நான் எங்க ஸ்கிப் இல்ல பண்ணிட்டு தெரியும்? போயிருவேன். இல்ல இல்ல ஒரே இல்ல நிமிஷம் ஒரே நிமிஷம் மக்களே. நான் இன்னும் விஜய் டிவி 6 இன்டர்வியூ 7 இன்டர்வியூ எடுக்கணும். இந்த ஸ்பேஸ்ல உட்கார்ந்து இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக நான் முடிச்சு விட்டுறாதீங்க. இல்ல நேத்து அவர் சொன்னது சொல்றேன். நான் தப்பா எதுவுமே சொல்லல. நேத்து அவர் ஒபிட்டோ சொன்னாரு. தான், ஒபிட்டோ மாட்டி விடாதீங்க அவரை. இல்ல ஜோ ப்ரோ நான் தப்பா எதுவும் சொல்லல. நேத்து அவர் சொன்னதான் சொல்றேன். இந்த நாங்க ரொம்ப இல்ல புஷ் பண்ணி மத்தவங்க தான் சொன்ன கொண்டு வந்தோம். கலாய்ச்சாங்க. ரொம்ப புஷ் பண்ணி தான் கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. இல்ல முடிச்சிடுறேன். ரொம்ப புஷ் பண்ணி தான் கொண்டு வந்தோம் நாங்களே. ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு எங்களுக்குள்ளாரே அப்படின்னு சொன்னாரு அவரு நேத்து வார்த்தை. கண்டிப்பா கண்டிப்பா டெஃபினெட்லி. அவனா அடுத்த வாட்டி தான் அந்த இன்ஃபுளுசருக்குலாம் மரியாதை இல்லைன்றது முடிவு பண்ணிட்டாங்க. நோ இன்ஃபுளுசஸ், நோ மோர் இன்ஃபுளுசஸ். 1-2 பேர் இருக்கலாம் ஊருகா மாதிரி. இவனுங்களை சோறு மாதிரி பெசஞ்சு சாப்பிட முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த டைம் ரொம்ப வஸ்ட் ப்ரோ. ரொம்ப ஆப்வியஸா இருந்துச்சு, அதுதான் பிரச்சனை. இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ்லயே நிறைய நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவனுங்க போய் கை வச்சது அந்த இடம். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நல்ல கேண்டிடேட்ஸாவே இருக்கலாம். இல்ல அதுதான் ப்ராப்ளம். இல்ல உள்ள கிரியேட்டிவிட்டி இல்லன்னால பிரச்சனையே மாடி ப்ரோ. இப்போ நீங்க ஒண்ணுமே நீ இல்லையே, நியாயமா எல்லாம் சொல்லுங்க. ஃபுல்லா அங்க இருந்து இவங்க எடுத்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டாங்க. நடிக்கிற டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, நீங்க நடிக்கிற டாஸ்க்ல வாவ் அப்படின்றப்ப ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அந்த சீசன்ல? நான் சாரி டாஸ்க்ல நடிக்கல, ஆனா இதுல நடிச்சாங்க. சொல்லவா யார் யாருன்னு? ஜாஸ்கோ அவ்வளோ வன்மம். சொல்லுங்க சொல்லுங்க கேப்போம். சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன், நிறைய இருக்கு, சொல்ல மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பினாலே ஸ்டேஜ்ல நின்ன 4 பேர் நடிப்பு தான். இத சொன்னா அடிப்பாங்க. டாப் 4மே நடிப்பு அரக்கர்கள் தான். ஓடிட்டாங்க எல்லாரும். நீங்க சொல்லுங்க இப்போ. சரி, டாப் 4ல இருக்க 4மே நடிப்பு அரக்கர்கள் தான். சரியா? டாப் 4 மட்டுமா கேஸ்கோ? பாரு நடிப்பலாம் இல்ல இல்ல எல்லாருமே தான். பட் நான் என்னது சொல்றது அடிக்கணும்ல, டாப் 4 நடிக்கலாம் இல்லையா? சாண்ட்ரா நடிப்பு அரக்கி இல்லையா?
பாரு நீங்க நடிப்பாரு எங்க உண்மையிலே பாரு வெளியே அப்படிதான் உள்ள இருக்காங்க. பாருதான் இருந்தாங்க. பாருதான் ப்ரோ. பாரு நேத்து ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, பாத்தீங்களா இல்லையா? அது பார்த்தேன். அது வேற. அது போஸ்ட் பிபி உள்ள இருந்ததெல்லாம் பாருங்க. ஒரு இன்டர்வியூ எடுத்தா 5,000 10,000 பேமெண்ட்னா உட்காந்து வாங்கிட்டு வருவாங்கல்ல. இவ்வளவு காசு சும்மா விடுவாங்க 90 நாள். கண்டிப்பா போட்டுதான் நடிப்பு வேற வழி இல்ல. காலிலே விழுந்துட்டாங்க அமைச்சரே. அதுதான் ஆக்சுவல் நடந்துதான். ஆமா, அதுக்கு ஒரு உறுப்பினர் ஃபிளைட் மிஸ் ஆயிட்டு இப்ப டேக் ஆஃப் ஆகுது. என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியும்ல, கிட்டத்தட்ட மேடம் ஃப்ரண்ட்ல ரெட் கார்பெட்ல வருவாங்கன்னு உலகமே எதிர்பார்த்த தருவாயில்ல. மேடம் நீங்க ஃப்ரண்ட்ல போக முடியாது, நீங்க வாங்க பின்னாடி கேட்ல கூட்டு போறோம் அப்படின்னு பின்னாடி கேட்ல கூட்டு போய் 1.25 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு பிரேக்ல தான் மேடத்தை உள்ள விட்டுருக்காங்க. அதாவது பிஃபோர் த வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். இது என்ன ப்ரோ பிரின்சஸ் டயானாக்கு வந்த சோதனை இதெல்லாம்? நான் போராட்டம் பண்ணுவேன். நானும் விஜய் முன்னாடி போராட்டம் பண்ணுவேன். சரியா? எங்க ஒரே ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்க இவங்க ரெட் கார்பெட்ல நடந்து வந்தது. போட்டிருந்தானுங்க ப்ரோ. நீங்க இன்னொரு எடிட் பாக்கலையா? கேஸ்கோ இங்க இருக்கிற அத்தனை பேர்ல யார் வேணாலும் என் ஆபீஸ் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருக்க வாங்க. நான் உங்களுக்கு ஆடியோவே பிளே பண்ணி காட்டுறேன். மினிட் பை மினிட் அப்டேட் எனக்கு வந்திருக்கு. அவங்க இறங்கும் போது அவங்க பிளாக் கலர் ட்ரெஸ்ல தான் இறங்கினாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதை உடனே போட்டேன் போஸ்ட்ல. இப்பதான் வந்து மேடம் இறங்கியிருக்காங்க 4 மணிக்கு ஷூட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 5 மணி பிளாக் ட்ரெஸ் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் 5:30 மணிக்கு அவங்க போட்டோ போட்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஜோ ப்ரோ, இல்ல முன்னாடியே வந்துட்டாங்க. வந்துட்டு கார்ல உட்கார வச்சிட்டாங்க போல. உட்கார வச்சு இந்த மாதிரி காரை தூக்கிட்டாங்க போல. தொப்பிய ஏதோ இல்ல கார்லாம் உட்காரலாம் வைக்கல, பின்னாடி தூக்கிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. பின்னாடி போய் சாஸ்தாங்கமா எல்லா காலையும் விழுந்துட்டு இது பண்ணிட்டு ஸ்டேஜ்ல மேடம் என்ன பேசணும்ன்றத இது பேசினாதான் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துதான் மேடம் ஸ்டேஜ்ல வந்து சாரி கேட்டது. அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்களும் இதை பண்ணணும்ன்றது ஸ்கிரிப்டட் தான். அதே போல விஜய் டிவி லைவ் போனாங்க, அதுவுமே சேனல் ரெக்வெஸ்ட் பண்ணி தான் இது பண்ணு அது வேற விட்டுறாங்க. சரி விடுங்க. விஜய் டிவி சொத்து மதிப்பை விட இவங்களுக்கு தாங்க சொத்து மதிப்பு அதிகம். அப்படி வச்சுக்கலாமா? சந்தோஷமா இருக்கட்டுங்க. இது பேரு செல்ஃப் சந்தோஷம். அது பேர் என்ன சொல்லுவாங்க ராஜா? சுய இன்பம். நான் போயிட்டு கொஞ்சம் கடமைகள் முடிச்சிட்டு வரேன். ஓகே போட்டு வரணும் பிள்ளை குட்டிக்கு. டாடா பை. இவ்வளவு நாள் கத்திட்டு இருந்தான், அப்ப விட்டுட்டீங்க. அப்புறம் ராஜா சொல்லுங்க. அடுத்து வந்து குக்குத் கோமாளியா? அதெல்லாம் இல்ல, இங்க மட்டும்தான். நாங்க டாப் குக் டூப் குக் மாதிரி பல வருஷம் ஒரு இந்த எல்லாம் ஏன் பாப்பான். நாங்க ரோஃபா டீம் ரோஃபா. நீங்க டீம் ரோஃபாவா? ஐயோ எனக்கு ரஃபூஃபா மேம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அவங்க எல்லாருக்கும் தெரியாத உண்மை என்னன்னா 2018 விஜய் டிவியோட ஒய்ஃப் கைல லைஃப் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அது ஒய்ஃப் கைல் லைஃபோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே என்ன வச்சுதான், என்னையும் என் ஒய்ஃபை வச்சுதான். 2018 அந்த வீடியோ இங்கேயோ இருக்கும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அந்த இத சொல்றீங்க? அது அதுக்கப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னதரையா அது மாறிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் வந்தது ஒய்ஃப் கைல லைஃப் தான். ஓ, அது பார்த்தது இல்ல. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தான் நிறைய ஃபேமஸ். எங்களை வச்சுதான் புள்ளையார் சொல்லி போட்டாங்க. ஸோ அப்ப ரஃபூஃபா மேம்ல இருந்தோம். இப்ப வந்து ஜெகன் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் தான் இதோடைய குக்குத் கோமாளியோடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். டீம் சூப்பரா பண்றாங்க, கிரியேட்டிவிட்டி ஏதோ ட்ரை பண்றாங்க. டிடிடி சூப்பரா இருக்கு. 2 சீசன் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளவு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. புது இன்னோவேட்டிவா பண்றாங்க. நான் குக்குத் கோமாளி ஒரு எபிசோட் பார்த்தேன், செய்யறதே செஞ்சிட்டு இருக்காங்க. கடுப்பா வருது பாக்குறதுக்கு. இல்ல டிஃபரன்ஸ் இருக்கு ஓபிட்டோ. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 7 வருஷம் இத ப்ராடக்டா கொண்டு வந்து உருவாக்குனவங்களும் அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆல்வேஸ் வித்தியாசம் வித் ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட். அதுல இன்னொரு மேட்டர் இருக்கு. இவங்க இந்த சேனல் சன் டிவி மாறினதுக்கு அப்புறம் 3 வெண்டாச் போட்டு இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் ஃபுட் அங்கங்க ட்ரை பண்றாங்க. புதுசா யோசிக்கிறாங்க.
இவங்க அதை யோசிக்க மாட்டேன்றாங்க. எனக்கு அதான் பிரச்சனை கிட்ட இருக்க டீம் கிட்ட. இல்ல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்றாங்க. ஏன்னா திடீர்னு வந்தது. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அந்த டீம் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கு. பட் பாப்போம். அந்த ஃபன் ஃபேக்டர்லாம் போயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இருந்துச்சுல ஒரு ஃபன் ஃபேக்டர், அதெல்லாம் இப்ப இல்ல. எனக்கு நிக்கி தெரியும் ஜோ ப்ரோ. எனக்கு அவ்வளவு ஃபன் பண்ணுவான்னு சத்தியமா தெரியாது. எனக்கு ஒரு 2 டைம் பார்த்துருப்பேன்னு நினைச்சீங்களேன். நிக்கி. ஓகே ஓகே. நான் 2-3 டைம் பார்த்துருப்பேன், அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு ஃபன்னா இருப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர ஃபன், அவ்வளவு கண்டென்ட் தான் அவன். எப்படி சொல்ல. சூப்பர். பாப்போம் இந்த சீசன்ல டாப் குக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிசிஎல் வேற ஆரம்பிச்சிருச்சு. அதுல என்ன கொடுமை நடக்க போதோ பார்க்கலாம். சரி, இங்க இருக்கவங்க யாரு டிடிடி படம் பார்த்தது? நல்லா இருக்கா? எது ஜோ? டிடிடி ஜீவா அவர்கள் நடித்த படம். தம்பி தலைவரோட தம்பி தலைமுறைன்னு ஒரு படம் வந்து இப்ப ஜீவாது. ஓ தெரியலையே. என்ன கதை? என்ன தெரியலன்றீங்க ராஜா? நீங்க புது படமா? ஆமா, நீங்க ஏன் வாவாதியார் படம் பார்க்க கூடாது ராஜா? வேணாம் போயிடு. நான் போய் தேட்டர்ல போயிட்டு பரநடி வாங்கிட்டு வந்தேன் அந்த படத்துக்கு. ஏன்னா என்ன வீட்டை போயிட்டு வந்தீங்களா? தேட்டருக்கு போய் அடி வாங்கிட்டு வந்தோம். நீங்க வேற நல்ல படத்துக்கு ஆசைப்பட்டு. என் ரிவ்யூ பாத்தீங்களா இல்லையா? உங்க ரிவ்யூ இது மட்டும் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பராசக்தி போட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பராசக்தி போட்டுருந்தீங்க? ஆமா, பராசக்தி போட்டிருந்தேன். நீங்க வாவாதியார் பாருங்க. வாவாதியார் பார்க்கணும். வாவாதியார் தான் டோட்டலா டிஃப்ரெண்ட் ஜானர். ஃபுல்லா காமெடி, ஃபுல் கலாய், ரோஸ்ட். வாவாதியார் அடுத்த vlog எப்ப போறேன்னு நீங்க? ஆமா, நேத்து நான் போறேன் லே லடாக்னு அனௌன்ஸ் பண்ணேன். இன்னைக்கு காலையில நிலநடுக்கம். என்னடா இவ்வளவு பிரச்சனை பண்றீங்கடா? எனக்கு ஒரு ஆசை. இப்ப இன்டர்வியூ பண்ணினா காரணத்துக்கு 2 கொஸ்டின் பண்ணி கேட்கணும். அந்த அவர் படத்தோட லைன் அப் பண்ணி கேளுங்களேன். நான் ஏதோ நிறைய கேள்விப்பட்டேன். நீ அதை பர்சனலா கேளுங்க, அது இன்டர்வியூல கேட்காதீங்க. அந்த மாதிரி கேட்டு எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா போயிட்டோம். நீங்க லடாக் போலையா? சாரி இல்லங்க, லடாக் வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி தான் பிளான் ராஜா. பட் இன்னைக்கு அங்க ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. ஓகே. எங்கெங்க போறதா பிளான் இருந்துச்சு? நீங்க முன்னாடி கேட்டீங்க, நான் பேச முடியல சரியா. இல்ல, நான் அதான் லே லடாக்கா தவாங்கா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தோம். ஓகே. தவாங் தானா? இல்ல, லே லடாக் தான். ஓகே. லடாக் மட்டும் தான், அங்க மட்டும் தான் ஷூட்டா? இல்ல அந்த பாங்கோங் லேக் அங்கெல்லாம் போவீங்களா? அங்கெல்லாம் போறோம். அதான் லடாக்னா பாங்கோங் லேக், நுப்ரா வேலி எல்லாமே போறோம். எல்லா இடமும் போறோம். இடன் லொகேஷன்ஸ் நிறைய போறோம். இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ் போறோம். ஆஹா, சூப்பர். அதனா ரொம்ப இதா இருக்காதுல்ல? ரொம்ப பனியா இருக்கும்ல? -20 டிகிரி ராஜா. ஏய் அப்பா. It will go till 40 degree. ஐயோ. எனக்கு நான் போனப்போ நான் சம்மர்ல போனேன். நான் வந்து ஜூன்ல போனேன். ஸோ அது வந்து அந்த 15 அந்த ரேஞ்சில இருந்துச்சு. ஆனா ஆல்டிடியூட்னால தாங்க முடியல. எனக்கு போய் 2 நாள் சிக் 2, 3 நாள் சிக். நான் பைக் ஓட்டுறது பிளானு. பட் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, என் ஃப்ரெண்டு கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் மாத்திட்டேன். அப்புறம் 2 நாள் ஒண்ணும் சாப்பிடாம, ஒண்ணும் பண்ணாம அப்படியே இதாகி 3வது நாள் கிளம்புறப்போ சரியாயிடுச்சு உடம்பு. செம்ம என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கார்துங்லா, உம்லிங்லா, அப்புறம் அந்த அந்த ஹையஸ்ட் பீக், ஹையஸ்ட் மோட்டர் அதுவும் போயாச்சு. அதுக்கு அந்த ட்ரெஸ்லாம் எங்க வாங்குனீங்க ப்ரோ? இந்த ஜாக்கெட்? ரைடிங் ஜாக்கெட் நாங்க அரேஞ்ச் பண்ண அந்த கம்பெனி அவங்க கொடுத்தாங்க. பைக்கும் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்தாங்க. இங்க டெக்கத்லான்ல டெக்கத்லான்ல இதெல்லாம் வாங்கிட்டு போனோம். நாங்க ஜாக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு போனோம். நான் இப்போ 10 நாள் அதுக்கான சொல்லுவாங்களா ஏஎம்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது கிளைமேட்டுக்காக அதெல்லாமே இப்போ 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணணும். 20ஆம் தேதியில இருந்து அந்த வேலை. ஓகே. அப்பதான் அங்க போகும்போது அடாப்ட் பண்ணிக்க முடியும். ப்ரிப்பேர்டா போங்க. நீங்க வண்டி ஓட்ட போறதுல இல்ல? வண்டி ஓட்டுவேன் ராஜா. ஐ மீன் பைக் தான். அப்ப இங்கே திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருங்க, ஜாக்கெட். இல்ல அதெல்லாம் அங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்க எல்லாத்தையும் எடுத்துட்டுலாம் போக முடியாது. பாக்க 40 kg அலோவ் பண்ணுவாங்க ப்ரோ. நான் என் பைக்கே கொண்டு போலாம்னா ஒரு ஒரு லூசத்தனமான ஒரு ஐடியா யோசிச்சு பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்தா நோ நெவர், அங்க போய் எடுத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டு. அங்க ஒரு மார்க்கெட் ஒன்னு இருக்கு. அங்க இங்க டெக்கத்லான் வாங்குறத விட எல்லாமே சீப்பா இருக்கும். லே மார்க்கெட். ஆமா அங்கதான் போகும். நல்லா இருக்கும் அது.
நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ராஜா. சூப்பர். மேட்டர் என்னன்னா அங்க பூட்ஸும் போறதுதான். பூட்ஸும் வாங்கிக்கோங்க அதுக்கு பதிலா. ஏன்னா ரொம்ப கோல்டா இருக்கும். அரே, ஆமா பூட். 2 பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வேற கூட வராங்க. அப்போ யாரு? ராணவ். சொல்ல மாட்டேனே, வீடியோ பாருங்க. ராணுவமா? சரி சரி. முக்கியமா க்ளவ் வாங்கிக்கோங்க, வின்டர் க்ளவுஸ். அதுல ரைடிங் க்ளவ் டிஃப்ரெண்டா இருக்கும். மெயினா கை தான் வந்து குச்சி குச்சா ஆயிடுச்சு எனக்கு. ஏதோ உடைச்சு போடலாம் போல அப்படி ஆச்சு எனக்கு ஒரு அந்த இதுல போறப்போ, உம்லிங்லா போறப்போ. ஏன்னா அங்க ஸ்னோஃபால் இருந்துச்சு. தாங்கவே முடியாத ஐயா குளிர். என்னமோ கையில அடிக்க க்ளவ் எந்த போட்டு மாசம் ஐயா போன நீங்க? நான் போனது ஜூன் மந்த். அதுல புரியல. சொல்றேன் சத்தியமா தாங்க ஓ, முடியாத குளிர். பிப்ரவரியே செத்து பிப்ரவரி யோசிச்சு பாருங்க. ஐயோ, பட் நீங்க உங்களுக்கு போறப்ப அப்படிதான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. தனுஷ்லாம் காத்துல பறந்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க அளவுக்கு ஏர் இருக்கும். நாங்கெல்லாம் அங்க போயிட்டு தளபதி கச்சேரி பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம் முடிவு பண்ணியிருக்கோம் 2 பேரும். அதுக்கு கொரியோகிராஃபி எல்லாம் இருக்கு 3 நாளைக்கு. அப்படியே ஃபுட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ரிவ்யூவா? நான் அது ஒண்ணுதான் உருப்பு விட்டுருக்கேன். எல்லாத்தையுமே வாய் வைக்கணும். இப்பதான் சினிமா வந்திருக்கேன், பாப்போம். நான் சொல்லட்டுமா? நீங்க அந்த இந்த பாட்டு வரல, வாழையின் வாழ் சொல்லிட்டு இந்த 96ல அந்த மாதிரி நீங்க வந்து எல்லா ஊரும் நாட்டுல சுத்திட்டு வந்துருங்க. இல்ல ஒபிட்டோ, அந்த பாட்டு டான்ஸ் ஆடிடலாமா? பைனாப்பிள் கண்டத்தோடு. போடுங்க. வேணாம், தயவு செஞ்சு அந்த பாட்டை விட்டுருக்கல. அது உடனே காப்பிரைட் கொடுத்துருவோம். என் பாட்டை போட்டு ஃபேமஸ் இல்ல ஒபிட்டோ பைட் வாய்ஸ், ஒபிட்டோ பைட் வாய்ஸ். என்ன உடுகலடா, ஏன்டா அந்த பாட்டை கொல்றீங்க? இல்ல ஜோ, நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். நீங்க லடாக் போங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு பயங்கரமான ஆசை. அந்த இந்த பாட்டுல 90s படத்துல அந்த பாட்டுல வர எல்லா ஊருக்கு போன ஆசை எனக்கு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு எடுத்து வச்சிருப்பான். எல்லா லொகேஷனும் சூப்பரா இருக்கும். 96 ஒரு பாட்டு வரும்ல, வாழாயன் அது அங்க இருக்கா என்ன? இருக்கு ப்ரோ. எல்லாமே நாத்து தான் ஜோ ப்ரோ, ஃபுல்லாவே நாத்து தான். ராஜஸ்தானு, அப்புறம் வந்து ராஜஸ்தான்ற ஒரு இது வரும், அது ஒண்ணு. அப்புறமா வந்து இன்னொன்னு இருக்கும் நிறைய லொகேஷன். நான் ஆக்சுவலா போன பிப்ரவரிக்கு முன்னாடி வந்து இதுக்கு போனேன், ஷிம்லா போனேன். அதுக்கு முன்னாடி நைனிடால் போயிருக்கேன். அதுவும் ஸ்னோ தானா? ஸ்னோ டைம்ல தானா? ஆமா ஆமா. சோ அதெல்லாம் பிடிக்குமா? ஸ்னோ பிடிக்கும்ன்றத விட ஸ்னோனா எனக்கு பிரச்சனை, அதனால பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பிடிக்கும். ப்ரோ கேங்டாக் சிக்கிம் போங்க. இந்த இது அசாம் அந்த இதெல்லாம் செமையா இருக்கும். இப்ப இங்க சென்னை டெம்பரேச்சருக்கே கோல்டா இல்ல திரும்பிட்டு இருக்க. என்ன நடக்க போதோ? நான் ஒய்ஃப்ட காட்டுறேன். நிறைய ஊருக்கு நாத்துல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. இல்ல ஓபிட்டோ, நான் இன்னைக்கு வந்து என் ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஸ்னோல ஒருத்தன் வந்து மேல ஏறி மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி ஏறிட்டு அங்க இருந்து சறுக்கிட்டே கீழே வரான். சூப்பர். ஸ்கீயிங் தானே? மாஸ்க் ஸ்கீயிங். இல்லாம. என்ன பண்ணேன், அதை காட்டிட்டு என் ஒய்ஃப் கிட்ட இதை நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாங்க. நான் வந்து புதைக்கிறதுக்கு இடம் தேடலான்னு இருக்கேன் அப்படின்னா. ஓகே, அங்கேயே புதைச்சிடலாம், அங்கேயே முடியும். ஆடா பாவிடா, எவ்வளவு ஃபாஸ்டா வராங்க ராஜா. என்ன ஆக்சிஜன் இருக்கும் அங்க. வா, ரொம்ப கஷ்டம். எப்படி அதை பண்ணானே தெரியல. மோசம். நல்லா இருந்துச்சு, செம்ம கிளிப் அது. அவங்க எப்படிதான் அவனுங்க மனுஷனுங்களானே தெரியல, வர்ற அத்தனை ரெட் புல்ல வர அத்தனை பேரும். என்னடா இது பாகுபலியில பார்த்த பனிப்புயல்லாம் வருது, அவலாஞ்ச் எல்லாம் இருக்கு, யார் அடிக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரோ திங்ஸ்லாம் கேர்ஃபுல்லா வச்சுங்க, அங்க நிறைய பிரைபிங் நடக்கும். என்னடா சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? கேமராலாம் மெயினா வச்சுங்க, அதை பார்த்துங்க சேஃப்டி. அதெல்லாம் கேமராவை கையில புடிச்சுக்கிட்டு லாக் பண்ணிட்டு தூங்குற அளவுக்குலாம் பசங்க வராங்க. மொத்த டீமா தான் போறோம், தனியாலாம் போல, டீமா தான் போறோம். அண்ட் எப்படின்னா லொகேஷன்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டோம், பட் தங்குற இடம் எதையுமே பிளான் பண்ணாம ஒரு ட்ரிப். ஹான்லே போவீங்களா? என்னங்க ஹான்லே அது பிளான்ல இருக்கான்னு தெரியலங்க, செக் பண்ணோம். ஓகே. உம்லிங்லா போறீங்களா? அது இருக்குங்க, அது இருக்கு. ஓகே, அப்ப ஹான்லே தான் ஸ்டே பண்ணுவீங்க. எனக்கு ஒரு டவுட். இப்ப நீங்க பை ரோடு போறீங்களா, பைக் எடுத்து சென்னையில இருந்து, இல்லன்னா வந்து நேரா சென்னையில இருந்து டெல்லிக்கு ஒன் ஸ்டாப்ல லே வந்து டைரக்ட் ஃபிளைட்டுங்க. ஓகே, அங்க இருந்து போறீங்க. ஓகே, எனக்கு நீங்க ஒன்னு சொல்லட்டுமா? பை ரோட் எல்லாம் க்ளோஸ் ஓபிட்டோ. ஆமா, நிறைய ரோட்ஸ் வந்து க்ளோஸ்ட். இந்த பிப்ரவரி எல்லாம் க்ளோஸா இருக்கும். ஆனா போற பசங்க போயிட்டு தான் இருக்காங்க இன்னி வரைக்கும்.
எப்படி போறானுன்னு தெரியல எனக்கு, அது மட்டும் doubt. நான் லேலாம் 15 வருஷ கனவு. இந்த கோவாக்கு நிறைய பேர் கனவு பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு லே வந்து ஒரு 15 வருஷ கனவு. அதை இப்பயாவது முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு பாக்குறேன். எனக்கு நீங்க டெல்லி போயிட்டு அங்க இருந்து லடாக் போறப்ப கொஞ்சம் சேஃபா போவாங்க. ஏன்னா அது ரத்தம் பாய்ஞ்ச ஊர் அது. இல்ல இது ஃபிளைட் தானே. ஃபிளைட் ஓகே. அங்க இருந்து நீங்க டெல்லியில இருந்து போய் லடாக் போறீங்களா, அந்த ரூட் உங்களுக்கு இதுதான் டஃப் தான். அங்க இல்ல இருக்க டெல்லி டு பசங்க லடாக்கும் ஃபிளைட் தான். அங்க இருந்து ஃபிளைட் தானா? ஓகே ஃபைன். அப்ப நான் ஒன் பை ஸ்டாப் ரோடு ஃபிளைட், ஒன் ஸ்டாப் ஃபிளைட், ஓகே. டைரக்ட் ஃபிளைட். அங்க இருந்து பை ரோடு போனா டேஞ்சர். இவன் ஒருத்தன் போட்டிருந்தான் ராஜா ப்ரோ, ஏதோ ஒரு ஊரு போட்டிருந்தான் நாத்துல ஒரு பாலைவனம் போல. அந்த ஊருக்கு போறதே கஷ்டம். போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாஷ் பண்ணலாம். வாஷ்டா காசு போடணும், காசு தரணும். சும்மா எதனா ஒரு ஆக்ட் பண்ணா காசு தரணும். அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அதுதான். ஒருத்த வந்துட்டா போதும், அங்க இருந்து அவங்க கூட இருந்து ஒரு மொத்த காசு உருவாக அனுப்ப மாட்டாங்க. எதனா பண்ணி உங்க கூட காசு வாங்கிடுவாங்க. தண்ணி இருக்காது. போறீங்களா இல்ல பிரைவேட்டா தான் புக் பண்ணீங்களா? இந்த கோய் பீப்போ அதான் நம்மள தானே சொன்ன ஸ்பார்க்கு. நான் வந்து எதையுமே பிளான் பண்ணாம ஃபிளைட் மட்டும் புக் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்ல போயிட்டு தான் எல்லா வேலையும் பார்க்க போறது. ஜோ, அங்க ஆன்லைன்ல ஃபுல்லா ஹோம் ஸ்டே தான் இருக்கும். நீங்க ஆமா. ஒருத்தவங்க வீட்ல தங்குற மாதிரி தான் இருக்கும். அங்க அது வந்து நைட் 10 o'clock லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. வேற லைட்டே கிடையாது. ம். உங்களுக்கு இன்டர்நெட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிஎஸ்என்எல் எடுத்துறீங்களா? பிஎஸ்என்எல் ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் எடுத்துறீங்களா? ஏர்டெல் போஸ்ட்பெய்ட். ஏர்டெல் எடுக்காது அங்க. ஆன்லைன்ல எடுக்காது. ஐயோ, சில இடத்துல மட்டும் தான் எடுக்கும். ஆமா, ஒண்ணுமே இருக்காது, இன்டர்நெட்டே கிடையாது. பிஎஸ்என்எல் போஸ்ட்பெய்டா? ரெண்டாவது லைட் கூட கிடையாது, லைட்டே கிடையாது. நீங்க அந்த அழகான மில்கி வேவை வந்து நீங்க அப்படியே வெறும் கண்ணுல பார்க்கலாம் ஆன்லைன்ல. ரொம்ப அழகான ஒரு இடம் அது. ரொம்ப பிடிச்ச ராஜா இடம். அப்படி டிஎம் பண்ணிருங்க ராஜா. ஹான்லே அது நீங்க அங்க போவீங்க. உம்லிங்ல போறீங்கன்னா அது அங்கதான் ஸ்டே சரி, பண்ணணும். வேற உங்களுக்கு வழியே என்னென்ன இல்ல. தோணுதோ அதெல்லாம் எனக்கு இதுல போட்டுருங்க. ஓகே. உங்க கேம்ப் ஃபயர் பண்ணலாமா ராஜா? ஓ, கேம்ப் ஃபயரா? கேம்ப் ஃபயர் நுப்ரா வழியில பண்ணலாம். நீங்க அங்க இருக்கும். பாங்சாங் அங்க லேக்ல ஸ்டேல பண்ணலாம். ஐஸா இருக்கு, அங்க போய் படுத்துக்கிட்டு ஒரு போட்டோ போடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தவாங்கல யாரோ இதே வேலையை பார்த்து தண்ணிக்குள்ள போயிட்டாங்களாம். புரியல. நான் ஏன்டா என் ஆசையில மண்டவாரி போட்டிருக்கேன்ற மாதிரியே இருக்கு. எனக்கு இந்த பைக்கர்ஸ் எல்லாம் போறானுங்களே, இவனுக்கு சும்மாவே இருக்க அங்க வந்து எதனா ஒண்ணு கொளுத்தி விட்டு போவானுங்க வேணும்னே வம்பாடியா. இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்குன்னு உட்காந்து நீ ஐஸ் கட்டில உட்காந்து டீயை வச்சு நீ கொளுத்தனா இல்ல தண்ணிலாம் உள்ள போயிட்டு. ஜோ சொல்றீங்களா? இல்லங்க, நான் அவரை சொல்றீங்க, கோத்து விடுறீங்களா? எனக்கு புரியல. ஜோவை காடான்றதுனால என்ன கலாய்க்கிறீங்களா? இல்ல நான் ஒன்னும் சொல்லல. இங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் போறானுங்கல்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, அவங்க அங்க போய் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க கையை வச்சுட்டு. ஃபயர் கேப் கொளுத்தி விட்டு ஐஸ்ல உருகி வச்சாங்க. இதுல எப்படி ஒரு லிங்க் ஷேர் பண்றது? மேல ஷேர் பண்ண முடியாது, எடுத்துட்டாங்க. ஐபோன் பண்ணலாம். ஐபோன் உங்களுக்கு இல்லையே. ஆமா. இல்ல, நீங்க கடைசியில அந்த லாஸ்ட் ரோ இருக்கும்ல, அதுல ஃபுல்லா ஸ்வைப் பண்ணி ரைட்டுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கும். அன்டைட்டில்னு இருக்கும். இல்ல ஸ்பேஸ் நேம். ஸ்பேஸ் நேம் அன்டைட்டில். இல்ல கமெண்ட்ல போட்டு விடுங்க, நான் அப்படியே இங்க மேல ஏத்தி விட்டுறேன். ஓகே. இல்ல இதுதான் என்னோட வாவாதியார் ரிவ்யூ தான். ஓகே. வாவாதியாரோட ப்ரொடக்ஷன் டீம்ல தான் கால் வந்துருச்சு. கலாய்க்கலாம், இப்படி கலாய்ச்சிருக்க கூடாது. எனக்கு ராஜா ப்ரோ அதுக்கு ஆதி எழுதி விட்டாங்க. செம சிரிப்பு வாவாதியாரை பார்த்துட்டு நான் உச்சகட்டமா சிரிச்சுட்டு நான் நீங்க ஒண்ணு நலன் குமாரசாமி இல்ல, நல்லா இல்லையா? அது கூட அவரு கூட ஸ்கிரிப்ட் கண்டென்ட் ஓகே ராஜா ப்ரோ, டைரக்ஷன் சரியில்லை, மொக்கையா தெரிச்சிருக்காரு அவரு. எனக்கு கண்டென்ட் கூட ஓரளவுக்கு, அதுவும் கண்டென்ட் கூட மொக்க தான் எனக்கு கம்பேர் பண்ணப்போ அவரு ப்ரீவியஸ் பண்ணலாம். சூதுகோமல அப்படி இருக்கும், பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்ல, ஆவரேஜ் தான். பரபரன்னு இருக்கும். இது எனக்கு அவ்வளவு எனக்கு ஒட்டவே இல்லை படம், ஏன்னு தெரியல. பாப்பாய் மேல வாங்க, பாப்பாய் விஜய் மேல வாங்க, மீனம்மா மேல வாங்க, மியாவு மேல வாங்க. விஜய் காணும், ரியா வந்தாங்க போயிட்டாங்க. காஸ்கோ வந்துட்டீங்களா இல்ல அங்கதான் இருக்கீங்களா?
மான்சூர் ஓடி போயிட்டான். அலைந்து மேல வாங்க, எங்க போனீங்க? எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டாபிக் போட்டா போதும், மொத்த பேர் கும்பலா வந்துருவாங்க. பிக் பாஸே முடிட்டு வேற ஏதாவது பேச வேண்டியது. பிக் பாஸ்ல இதுல நீங்க யாரோட ட்வீட் ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு அப்படி சொல்லுங்க. ஃபன்னியாவா? மாறன் தான் இன்னைக்கு ஃபன்னி. மாறன் பொம்மை தான், 2 பேரும் தான் ஃபன்னி. மற்றபடி பொம்மை இந்த டைம் நல்லா இருந்துச்சு, நல்லா பிரிச்சு விட்டார், நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் நிறைய விஷயம், நல்ல ட்வீட்ஸும் ஃபன்னியா இருந்துச்சு. அந்த ரிவ்யூவர் இழுத்து போட்டு இருந்துச்சுன்னா மறக்க மாட்டேன். வாழ்ல இல்ல சப்ஸ்கிரைபர் போட்டாரு. போட்ட உடனே பொம்மை எங்க இருந்து எடுத்துருந்தான்னு தெரியல, போட்டோ போயிட்டு அழகா எடுத்துருந்து அல்லிலே வச்சு விட்டு போயிட்டாப்ல. எனக்கு அது சிரிச்சு நான் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். எப்படி அவங்க கண்ணுக்கு மட்டும் மாட்டிச்சு அது. எனக்கு ஸ்டார்டிங்ல கன்ஃபியூஷனா இருக்குங்க மாறனுக்கும் பொம்மைக்கும். தெரியல, அது லாங்குவேஜும் ஒரே மாதிரி இருக்கும், லைக் அவங்க காமிக் சென்ஸும் ஒரே மாதிரி இருக்குமா. அதுக்கப்புறமா தான் போக போக கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். நானும் ஸ்டார்டிங்ல போட்டு இருந்தேன் ராஜா ப்ரோ, இது டெம்ப்ளேட்லாம், அந்த மாஃபின் டெம்ப்ளேட்லாம் நான் அதை போறதை விட்டுட்டேன். காசுக்கு தெரியும் நினைக்கிறேன், கமெண்ட்ல வந்து காசு கமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டேன். வாட்டர் மிலானுக்கு இவங்களுக்கு எல்லாம் போட்டுருந்தேன். இனி வாட்டர்மேன் எல்லா இதுலயும் கூப்பிடுவாங்க ப்ரோ, அதான் கடுப்பா இருக்கும். இந்த ஸ்டார்ட் மியூசிக் அது இதுன்னு எல்லாத்துலயும் அவன் ஃபேஸ் தான் வந்துட்டு இருக்கு. அவன் வெற்றிமான் படத்துல நடிக்கிற சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதை மனசு தாங்க முடியலனால. ஐயோ சார் எல்ஐகே படத்துல சார் இருந்தாப்புல, அதையே கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா இருந்தா தூக்கிட்டாங்க. அதான் ஃபேட்மேனும் நடிக்கிறாரு. அதுவும் வராது ப்ரோ. தூக்குனதுல அதுவும் ஒண்ணுதான். அதுவும் ஒண்ணுதான் சொன்னேன், அதுவும் வராது சொன்னேன். சோபா தம்பி அவன் மட்டும் தான் ஒரு 5 மினிட்ஸோ 6 மினிட்ஸோ வரான் எனக்கு தெரிஞ்சு. மத்தபடி எனக்கு அது அந்த மத்தவங்க யாரும் வர மாதிரி தெரியல எனக்கு. இந்த சைடு பண்ணுவான் அவன் காட்டுல மழை தான் செய்யாது ஜோப்ரோ. சோபா தம்பி தமிழ் காட்டுல. ஆமா அட்லீஸ்ட் அவன் ஒரு எஃபர்ட் பண்ணான் ராஜா ஒபிட்டோ. ஆமா, கண்டென்ட் எல்லாம் புதுசா ட்ரை பண்றான் ப்ரோ. அவனை நான் பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாம் ட்ரை பண்றான். எப்படா நீ யோசிக்கிறான்னு தெரியல எனக்கு. அவன் வீட்டுல என்ன சொல்றாங்களா இல்ல அவனே பண்றான்னு தெரியல. பட்ஸ் குட்ஸ் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. ஷூர் ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. ராஜா ப்ரோ பாத்தீங்களா ஏதோ நீங்க நான் பார்க்கல ஒபிட்டோ. நான் ஒரு half an hour பார்த்தேன் ராஜா ப்ரோ. எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. எனக்கு ஆபீஸ்ல இருந்துச்சு, நான் போயிட்டேன். திரும்பி போய் பார்க்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வீக்கோடதா? செம தெரிஞ்சு ப்ரோ. நான் பார்த்த வரைக்கும் பயங்கர எமோஷனல் ஃபீல். பார்க்கணும். எல்லா ரிலீஜன்ல இருக்கவங்களும் சூப்பரா பேசினாங்க. நிறைய 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 விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நான் இப்ப யூசுவலா பாப்பேன். இந்த பிக் பாஸ்னால எல்லாத்தையும் தள்ளி வச்சு எனக்கு சர்ப்ரைஸா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ராஜா ப்ரோ. நான் இந்த ஊர்ல இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்கிற மாதிரிலாம் நிறைய